வாந்தி பேதிக்கு அடக்கம்பாறைக்கு போன்னு சொன்ன ஒரே டாக்டர் நீங்க தான். உலகத்துல எந்த டாக்டரும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. உண்மையா நீங்க டாக்டர் தானே? வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு ஏது கேட்கணும். உனக்கு எனக்கு பேசாத, உங்களுக்கு தான் உனக்கு நான் கூப்பிட்டா சார் அப்படி நம்ம கூப்பிடுறேன் சார். உங்க படிப்புக்கு மரியாதை தரோம், அந்த மரியாதை வாங்கிக்கோங்க. வயிறு வலி மேடம், நானே 1.5 மணி நேரமா துடிச்சிருக்கிறேன் மேடம். நானு தெரியுமா வயிறு வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்க ரைட். சரியா? அதுவும் கம்மி ஆகல. கம்மி அடுத்து எடுங்க எடுத்து பொலிட்டிஷியன் அனுப்புங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு நான் வந்து. நீங்க இருந்தீங்களா டாக்டர்? அவர் பார்த்தாரு. சும்மா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு கூடாது. காய் விக்கிற கடையா இதுன்னு கேக்குறாங்க அவரு. இந்த கடையில காய் வேற சரியில்லைன்னா வேற கடைக்கு போ காய் வாங்கன்றாரு. இதான் டாக்டர் பேசுற பேச்சா? சுனாம் காலையிலன்னு வரேன். என் பேர் முஹர்ரம். 11 மணிக்கு வயிறு வலின்னு ஃபுல்லா வந்தேன் ஜிஹெச்க்கு. வந்ததுக்கு இங்கே இருக்கிற கம்பவுண்டர் தான் எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி உட்கார வச்சார். ஒரு 1/4 மணி நேரம் உட்கார. 1/4 மணி நேரம் உட்காரல, நான் 1.5 மணி நேரமே உட்காந்துட்டேன். உட்காந்து ரொம்ப முடியாத பட்சத்தில் மறுபடியும் போய் பாப்பா சொன்னா முடியல அம்மானால ரொம்ப ஒன்றுன்னு. சரிம்மா டாக்டரை கூப்பிட்றோம், வெயிட் பண்ணுமான்னாங்க. கரெக்டாக 1 மணிக்கு டாக்டர் வந்தார். நான் வந்தது 11 மணிக்கு. டாக்டர் 1 மணிக்கு பப்ளுகம் சாப்பிட்டுன்னு வெளியே வராரு. வெளியே வந்து கேட்குறாரு, என்ன அடக்கம்பாறைக்கு எழுதிடுறேன். சாதாரண வயிறு வலி பேதிக்கு அடக்கம்பாறை ட்ரீட்மெண்ட். அவர் எதுவுமே எனக்கு பார்க்காதே அடக்கம்பாறை. எப்படி அது? நான் எலும்பு டாக்டர், நான் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னா அப்போ எதுக்கு நீங்கள் டியூட்டிக்கு நைட் டியூட்டி வந்தீங்க? எலும்பு டாக்டர் எதுக்கு நைட் டியூட்டி? யாரும் இல்லை. முதல்ல எனக்கு டாக்டரே ட்ரீட்மெண்ட் எடுக்கல, கம்பவுண்டர் தான் எடுத்தாங்க. இன்னொரு இன்ஜெக்ஷன் கூட கம்பவுண்டர் தான் மறந்து சொல்லி அவரே தான் போய் போட்டாரே எனக்கு. இப்போ இருக்கிறவங்க ஊசி போடுறாங்க, நம்ம அது கூட எதுவுமே சொல்றது இல்லை. சரி போட்டோம், நம்மளுக்கு உடம்பு கம்மியாகுதா? இதே நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன காய்கறி இங்கே சரி இல்லைன்னா பக்கத்து கடைக்கு போகணும். அப்போ பக்கத்து கடைக்கு நம்ம போகிறதுக்கு நீ காய்கறி சந்தையில் வேலை செஞ்சுருந்த அவர் சொன்னது அதுவும் இருக்குது என்கிட்ட ப்ரூஃப். காய்கறி கடை இந்த கடையில் சரி இல்லைன்னா வேற கடையில் போய் நான் காய்கறி வாங்கணுமா? அர்த்தம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சரின்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? அடக்கம்பாறைக்கு போகணுமா? நான் பேதிக்கு சாதாரண பேதிக்கு ஹாஸ்பிட்டல் அடக்கம்பாறைக்கு போனோன்னா இது எதுக்கு ஹாஸ்பிட்டல்? அப்போ தரமான ஹாஸ்பிட்டல், அதுவும் இது தரமான ஹாஸ்பிட்டல் அடக்கம்பாறைக்கு போகிறதுக்கு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் அது நடவடிக்கை எடுங்க. அதுதான் சொல்கிறேன். எனக்கு நான் போராடல, எல்லாருக்காகவும் நான் போராடின்னுக்கிறேன். எனக்கு மாத்திரம் இல்லை. இப்போ எவ்வளோ லேடிஸ் சும்மா போனாவே அடக்கம்பாறைக்கு போறியாமான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு வசதி அவ்வளோ தூரம் இல்லைனாக்கா அப்போ எதுக்கு வரீங்க போங்க விளையாண்டுறாங்க. காசு பார்த்து எங்கன்னா பாருங்கன்றாங்க. அப்போ நீங்கள் மாச சம்பளம் வாங்கலையா? சும்மா இப்போ இப்படி நின்றாவே ஏச்சி தள்ளு என்ன நம்மளுக்கு நோவு பிடிச்சிங்குதா? அதே நம்ம பிரைவேட்டுக்கு போனால் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்போ நீங்கள் காசு வாங்குறீங்கடா. இப்போ இங்கே நீங்கள் சும்மா பார்த்துக்கிறீங்களா ட்ரீட்மெண்ட்? உங்களுக்கு சம்பளம் தரல, உங்களுக்கு மாதம் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சம்பளம் வரல மாதம். டாக்டருங்க முதல்ல பேஷண்ட்டுங்களை கொஞ்சம் இதாக கேராக பார்த்தாவே போதும் எங்களுக்கு. அந்த டாக்டர் மேலே முதல்ல தமிழ்நாடு அரசு இது எடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.